துருக்கிக்கு எதிராக இந்தியா காய் நகர்த்துகிறது அப்படிங்கிறது தெரியும். காரணம் இருக்குது. இந்தியாவாக வாண்டடாக அதை செய்யலை. துருக்கி தான் வாண்டடாக இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் பாகிஸ்தானை தூண்ட முடியுமோ, எப்படியெல்லாம் பாகிஸ்தானை வைத்து கேம் ஆட முடியுமோ அத்தனையும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரம் இந்தியாவுக்கு சரியான ஒரு துருப்புச்சீட்டாக ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் பேசிக்கொண்டார்கள். அதில் ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன பாகிஸ்தான் இப்படி பண்ணுற? நான் கண்டிப்பாக எங்களுடைய நண்பன் இந்தியாவுடன் தான் இருக்கேன். இங்கே பாகிஸ்தான் செஞ்சது ரொம்ப பெரிய கொடுமை. இதற்கு பாகிஸ்தான் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி ஆப்கானிஸ்தான் நமக்கு ஆதரவாக இருக்கும்போது இஸ்ரேல், இந்தியா என்ன செஞ்சாலும் சரி, ஆப்ரேஷன் சிந்தூர் வேறு லெவலில் செஞ்சிட்டிங்க, மிரட்டிட்டீங்க, என்னுடைய ஆதரவு எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் துருக்கியை வச்சு ஒரு பெரிய காய் நகர்த்தல் செய்யப்பட்டது. உலக அரசியலில் அது பெரிய பேசு பொருளாக ஆனது. அது வேறு எதுவுமே இல்லை, ரஷ்யா உக்ரைன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான். புட்டின் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் துருக்கியில் வைத்து சந்தித்து கொள்வார்கள். அந்த மீட்டிங் தான் வேர்ல்டு லெவலில் அந்த யுத்தத்தை நிப்பாட்டக்கூடிய மீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல். உண்மையிலேயே அது உண்மையாக மாறியதா, இல்லை வெறும் கனவாக மட்டும் மாறியதா, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மாயங்கள் என்ன, மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? துருக்கி, நாட்டோ, துருக்கி இல்லாட்டி மேற்குலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது வேர்ல்டு பொலிட்டிக்ஸில், ஜியோ பொலிட்டிக்ஸில் துருக்கிக்கு ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்குது. காரணம் துருக்கியினுடைய அந்த இருப்பு இடம்தான். துருக்கியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கோம், நான் மீடியேட்டராக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எர்டகன் அவர்கள் அறிவிக்கிறாங்க. எர்டகன் அவர்களுடைய அறிவிப்புக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள், வாவ், இந்த மாதிரி அறிவிப்பை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக துருக்கிக்கு வந்துட்டார். 14, 15, 16 துருக்கியில் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஏகப்பட்ட மீட்டிங். அதுவும் குறிப்பாக 16ஆம் தேதி அவங்களுடைய மீட்டிங்க்கு துருக்கியினுடைய எர்டகன் அவர்களும் ஜெலன்ஸ்கி அவர்களும் ஒன்றா ஃப்ளைட்டில் போக போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியாகுது. எல்லாருமே எதிர்பார்த்த இந்த தருணம், புட்டின் அவர்கள் துருக்கியில் போய் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட பேச்சுவார்த்தை, நேருக்கு நேராக உட்காந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த நேரம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அரபுலக நாடுகளுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தார். இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்களா, உலக அரசியலில் பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி, அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேலை விட்டு தூரமாக போகிற மாதிரியே ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியுது. சவுதி அரேபியா கூட போய் ஒட்டி உறவாட ஆரம்பிக்கிறாங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கூட, பல நாடுகள், அரபுலக நாடுகள் கூட டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய உறவு மேம்படுகிறது. 1 ட்ரில்லியன் சவுதி அரேபியான்னு சொல்கிறாங்க, 1 ட்ரில்லியனுக்கு மேலே யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு முதலீடுகளை அடுத்த 5 வருஷத்துக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தெம்பாக வரப்போகிறாரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். ஸோ உலக அரசியலில் இப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய பிஸ்னஸை மேம்படுத்துறது தான் இருக்குது. அமைதியோ இல்லாட்டி உக்ரைனுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும், ரஷ்யாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்கிறத உலக நாடுகள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் தான் துருக்கியை மையமாக வச்சு பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொன்னதில் சின்னதாக ஒரு பிரச்சனை வருது. புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, நான் போகிறது கிடையாது, எனக்கு பதிலாக டெலிகேட்ஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹையர் அஃபிஷியல்ஸ் அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. ரொம்பவே லோ ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டெலிகேட்ஸை துருக்கியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க. புட்டின் அவர்கள் அப்படி சொன்ன உடனே ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஷாக். நானும் என்னுடைய டெலிகேட்ஸ் தான் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலான்னு இருந்தேன், மீடியாவில் தான் தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலை வெளியில் விடுறாங்க. ஸோ இப்போது துருக்கியில் வச்சு பேச்சுவார்த்தை நடைபெற போகிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவினுடைய டெலிகேட்ஸ், உக்ரைனுடைய டெலிகேட்ஸ் பேச போகிறாங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட நேரத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தாலும் யுத்தம் நிற்குமா அப்படிங்கிற கேள்விக்கு $1 மில்லியன் கேள்வி தான். அது நமக்கும் பதில் தெரியலை. சரி, அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த மீட்டிங்கை பற்றி என்ன பேசுகிறார்? ஏன்னா இந்த மனுஷன் ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில் ஒரு கேமை விளையாண்டு அதில் அந்த மனுஷனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செய்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் தான் எல்லாத்துக்கும் காரணம், $500 பில்லியன் அமெரிக்க எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திடீர்னு ரஷ்யா பக்கம் ஜம்ப் பண்ணார். அடுத்ததாக பார்த்தா உக்ரைன் கூட மினரல் டீலை செஞ்சுட்டு ரஷ்யா உக்ரைன் போரில் நான்லாம் சீஸ்ஃபயர் ஏற்படுத்துவதற்கு மீடியேட்டர்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டார். அவருக்கு தேவையான மினரல் டீல் அங்கே ரெடி ஆயிடுச்சு. எங்க இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்தியா கூடயும் பாகிஸ்தான் கூடயும் ட்ரேடை பற்றி பேசினேன், அதனால தான் 2 நாடுகளும் சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்ன மனுஷன் இன்னைக்கு அப்படியே திருப்பி பேசுகிறார்.
நான் அப்படி சொல்லவே இல்லை, ட்ரேடை பற்றி நான் பேசணும்னு விரும்பினேன், ஆனால் அதை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவருக்கு என்ன தேவையோ, அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமெரிக்காவுக்கு எவ்வளவு நல்லதை வாங்கி தர முடியுமோ அவ்வளோ நல்லதை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கார். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் டிம் குக் அவர்களை பார்த்து, நீங்கள் இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஆப்பிள் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் இந்தியாவில் தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு உத்தரவை போடுறார். சவுதி அரேபியாவில் போய் ஈரானுக்கு எதிராக நான் வாள் வீச போகிறேன், ஈரானை ஒன்றும் இல்லாமல் செய்ய போகிறேன், ஈரானுடைய அணு ஆயுதங்கள் அத்தனையும் அழிக்கப் போகிறேன் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவை தாஜா பண்ணுறார். சவுதி அரேபியா என்ன செஞ்சிடறாங்க, வாவ் சூப்பரான விஷயம்ப்பா, உடனடியாக நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும். டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது அரபுலக நாடுகள் செஞ்சிட்ருக்காங்க. ஆயில் எப்போவுமே கச்சா எண்ணெய் மட்டும் நம்பி இருக்க முடியாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் அடுத்த உலகம், நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அரபுலகம் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு தேவையான வெப்பன்ஸ் ஒரு 140 பில்லியனுக்கோ 176 பில்லியனுக்கோ கையெழுத்தாகுது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸுக்கு தேவையான ஃப்ளைட்ஸ் போயிங் விமானத்தை வாங்கி குவிக்கிறாங்க. இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட டீலை நடத்தின இதே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி துருக்கியில் வச்சு ரஷ்யாவும் உக்ரைனும் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்கிறார். அதற்கு நானும் புட்டின் அவர்களும் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசினா மட்டும்தான் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருமே தவிர அது வரையில் முடிவே வராது அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறார். ஏதோ கிளிஜோசியம் பார்த்த மாதிரி வெத்தலையில் மை போட்ட மாதிரி இந்த மனுஷன் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒருவேளை இந்த மனுஷன் புட்டின் அவர்கள்ட்ட பேசி வச்சிருக்கலாம், மச்சான் இப்படி உலக அரசியலில் பெரிய ஒரு எம்டி இருக்குது, நான் எல்லா நாட்டுகிட்டையும் போய் இப்படிலாம் பேசி எனக்கான டீலெல்லாம் வாங்கிடுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீ ஆக்குபை பண்ணி வச்சுருக்கிற உக்ரைனுடைய பாதி இடத்த நீயே வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளானை போடுறேன், அது வரையிலும் இந்த பிரச்சனையை ஓய்த்து விடாதே, அப்படியே செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ என்னவோ. அது மாதிரியே நடக்குது. புட்டின் அவர்கள் என்ன விரும்புகிறாரோ அதை விட கூடுதலாக ட்ரம்ப் அவர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதே நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த நேரத்தில் புட்டின் அவர்களும், அதாவது ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பிரேசிலினுடைய லுலா அவர்களும் சந்தித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி காட்டுத்தீயாக பரவிச்சு. அப்போ லுலா அவர்களும் புட்டின் அவர்களும் பேசி கொண்டார்கள் அப்படிங்கிறது உண்மைதான். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் வழியாக அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேசிலும் உலக அரசியல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாடு தான். ஸோ அவங்க கூட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இப்போ அமெரிக்காவில் சின்னதாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அல்பேனியா இந்த 16ஆம் தேதி, அதாவது இன்றைய தினம் அல்பேனியாவுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களும் எர்டகன் அவர்களும் ஒரே ஃப்ளைட்டில் போக போகிறாங்க. யூரோப்பியன் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி சுமிட். ஸோ யூரோப்பியன் பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி சுமிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல யூரோப் நாடுகள் எல்லாருமே ஒன்றிணைய போகிறார்கள். ஸோ யூரோப் நாடுகள் ஒன்றிணைந்து அடுத்ததாக அவங்க நாட்டுக்கு, அவங்க அந்த யூரோப் நாடுகளுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன வரப்போகுது, அதிலிருந்து எப்படி சில நாடுகளை தப்பிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அந்த டயலாக்லையும் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தையிலையும் ஈடுபட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இந்த சுமிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையிலிருந்து பின்வாங்கியது, இல்லாட்டி லோ ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய டெலிகேட்ஸ் அனுப்புனது அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு ஒரு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுச்சு. இப்போ அவருடைய வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். யூரோப்பியன் அந்த சுமிட்டில் அவருடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி எனக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக கூச்சல் போடுங்க அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்யலாம், அடுத்த கட்ட நகர்வை செய்யலாம். அமெரிக்காவினுடைய ஆர்மி பர்சன்ஸ் எல்லாருமே இந்த உலக அரசியலும் இந்த மாதிரியான யுத்தங்களையும் பற்றி தெரிந்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, என்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது நிற்கிறதோ அன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஆட்சியில் இருக்க மாட்டார், ஒருவேளை அவர் உயிருடனே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனில் போர் நின்று விட்டது என்றால் அடுத்ததாக எலெக்ஷன் வரும். மக்கள் எல்லாருமே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு ஜெலன்ஸ்கி அவர்கள். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய புரட்சி வெடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த புரட்சியின் போது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு என்ன வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சம்பவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதான். ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் இப்போ நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, யுத்தம் நடந்துட்டு இருக்கு, எலெக்ஷன் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்கள், கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு எல்லாத்தையுமே ஹவுஸ் அரெஸ்ட்டும் பண்ணி வச்சிருக்காரு. இதுதான் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாளைக்கு உக்ரைன் ஜெயிக்கவே செஞ்சிட்டாங்க, இல்லாட்டி 2 நாடுகளுக்கு இடையே ஒரு சீஸ்ஃபயரே உருவானாலும் ஜெலன்ஸ்கிக்கு ஏற்படக்கூடிய அந்த ஆபத்தை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாம் அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்கலாம். ஸோ வியூகத்தில் இனிமேல் கண்டினியூஸாக வரும். ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருந்ததுனால நம்ம என்ன செஞ்சோம், நம்முடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பொக்கிஷத்தில் போட்டுட்டு இருந்தோம். இனி வியூகத்தில் அதே மாதிரியான அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.